நீங்க படிக்கிறது, நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்கன்னு சொல்றது, எவ்வளவு டெஸ்ட் போட்டிருக்கீங்கிறது அந்த அளவுகோல், எத்தனை புக்ஸை முடிச்சிருக்கீங்கிறது, எத்தனை பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுங்கிறது, எத்தனை கிளாஸ் அட்டன் பண்றீங்க, என்ன மாதிரி போஸ்டிங் போறீங்க, எந்த வேலையில போய் உட்காந்துக்கிறீங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல போய் உட்காந்து நீங்க நினைக்கிறீங்க, ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் இந்த இடத்துல இருப்பேன், என்னோட அடுத்த ஜென்ரேஷன் வேற மாதிரி இருப்பாங்க, எப்ப வீடு கட்டணும்னு நீங்க நினைக்கிறீங்க, எவ்வளவு காசு பணம் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க, எவ்வளவு பேரை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க, எவ்வளவு பேரை ரொம்ப திருப்திகரமா வாழ வைக்கணும்னு நினைக்கிறீங்க, எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் தயவு செஞ்சு வெளியில சொல்லாதீங்க. நம்மளுடைய எல்லா ப்ராசஸும், அடுத்த மூமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு மட்டும்தான் தெரியணும். பண்ணி நமக்கு மட்டும்தான் தெரியணுமே தவிர அதை யாருக்குமே தெரியவும் கூடாது. அப்ப என்ன சார் பண்ணணும்? அந்த ப்ராசஸ் நடக்கிறப்போ எப்பவுமே அமைதியா தான் இருக்கணும், அமைதியா மட்டும்தான் இருக்கணும். ஆனா அது வெற்றி அடைகிறப்போ அந்த நாய்ஸ் வந்துட்டு பயங்கரமா வெளியில கேட்கும்னு சொல்லுவாங்க. எஸ், அப்கோர்ஸ் அதுதான் நிதர்சனமான உண்மை. முடிஞ்ச வரைக்கும் நீங்க யார்கிட்டையும் அந்த ப்ராசஸ்லாம் சொல்லாதீங்க. நம்மளுடைய உயரம் நமக்கு மட்டும்தான் தெரியணும். ஸோ அதுதான் நான் சொல்லியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் அமைதியா இருங்க, எதுக்கு எடுத்தாலும் அமைதியா இருங்க.